உங்களே இந்த ஆழமான தேடலுக்கு ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆமா, ஒரு மனிதனோட 100 கால வாழ்க்கை, அதாவது எப்படி சொல்றது, தன்னோட தேசத்தின் விடுதலைக்காகவும் மக்களுக்காகவும் மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுவும் எந்த ஒரு சொந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்றது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான உணர்வு பூர்வமான ஒரு தேடல்ல இறங்க போறோம். இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் நியூஸ் தமிழ் 24X சேனல்ல வெளியான ஒரு காணொளி. அந்த காணொளியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்களோட மறைவு பத்தி ஒரு உரை இருக்கு. ஆமா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவங்க ரொம்ப நெஞ்சுடைந்து அளித்த ஒரு இரங்கல் உரை அது. அதைத்தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். இந்த மூலப்பொருளை நான் பார்த்தப்போ எனக்கு தோணின விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு சம்பிரதாயமான இரங்கல் செய்தி கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, இது நம் சமூகத்தின் மீதான ஒரு ஆழமான கேள்வியையும் ஒரு வரலாற்று பார்வையையும் ஒட்டுமொத்தமா நம்ம முன்னாடி வைக்குது. அதனாலதான் நம்ம நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம்னு நினைக்கிறேன். இந்த தேடலோட முக்கிய நோக்கம் எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம இந்த உரையை அலசுறது தான். நிச்சயமா. ஒரு மாபெரும் தலைவரோட எழுப்பு, அவர் வாழ்ந்து காட்டின எளிமை, அப்புறம் இன்றைய அரச மரியாதைகள் பத்தி சீமான் முன்வைக்கிற அந்த கடுமையான விமர்சனங்களை ஒரு தெளிவான புரிதலோட உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் நம்ம நோக்கம். ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் வாழ்வதுங்கிறதே இயல்பான விஷயமல்ல. அதிலும் அந்த 100 ஆண்டுகளையும் பொது வாழ்வில் எவ்வித கரையும் இல்லாமல் வாழ்ந்து முடிப்பது ஒரு அபூர்வமான நிகழ்வு. அதைத்தான் இந்த உரை நமக்கு உணர்த்துது. அது மட்டும் இல்ல, காணொளியின் ஆரம்பத்திலேயே என்னை பெருவியப்பில் ஆழ்த்தின ஒரு விஷயம் இருக்கு. எந்த இடத்துல சொல்றீங்க? சீமான் அவங்க இந்த மாமனிதரின் இழப்ப பத்தி பேசும்போது 17ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவில் ஏற்பட்ட புரட்சியின் போது ஒரு மகத்தான மாமனிதரை அந்த நாடு இழந்ததற்கு ஒப்பான ஒரு பேரிழப்புன்னு ஒப்பிட்டு பேசுறாரு. ஆமா, அந்த ஒப்பீடு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. நான் முதல் இதை கேட்டப்போ ஒரு தனி மனிதரின் இழப்ப இப்படி ஒரு உலக வரலாற்று நிகழ்வோட ஒப்பிடுவது கொஞ்சம் அதிகப்படியான ஒப்பீடோன்னு நினைச்சேன். ஆனா அந்த உரையை முழுசா கேட்க கேட்க அதோட ஆழம் எனக்கு புரிஞ்சுது. அந்த ஒப்பீட்டை அவர் ஏன் பயன்படுத்துறாருன்னு கொஞ்சம் உற்று கவனிச்சா அதோட உண்மையான அர்த்தம் புரியும். எப்படி சொல்றீங்க? அதாவது அமெரிக்க புரட்சி அப்படிங்கிறது வெறும் ஒரு ஆட்சி மாற்றம் கிடையாது. அது சுதந்திரம், உரிமை, சமத்துவம் இதுக்கெல்லாமான ஒரு அடிப்படை போராட்டம். ஆமா, ஒரு மிகப்பெரிய சித்தாந்த போர் அது. அந்த போராட்டத்துல தங்களை முழுமையா அர்ப்பணிச்சுக்கிட்ட மாமனிதர்களின் இழப்பு என்பது ஒரு தேசத்தின் ஆன்மாவையே உழுக்கும் நிகழ்வு. ஒரு தலைமுறையே தங்களோட வழிகாட்டியை இழந்து நிக்கிற ஒரு உணர்வது. அதே போலதான் நம்ம நல்லக்கண்ணு ஐயாவோட இழப்பும்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் அதன் விடுதலைக்காக போராடிய வீர இளைஞர்களில் ஒருவர் நல்லக்கண்ணு. எண்ணற்ற அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து வந்தவர். எந்த ஒரு தனிப்பட்ட லாபமும் இல்லாம, துளியும் தன்னலம் இல்லாம இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைச்ச ஒரு ஆகப்பெரும் தலைமை அவர். அந்த தியாகத்தோட கணத்தை, அந்த வரலாற்றின் தொடர்ச்சியை நம்ம உணரணுங்கிறதுக்காகவே அந்த அமெரிக்க புரட்சி ஒப்பீடு இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த இன்னொரு தகவல் இருக்கு. அவர் வெறும் சுதந்திர போராட்டத்துல மட்டும் ஈடுபட்டு விட்டு, சரி நாட்டை வாங்கியாச்சு, இவன் நமக்கு வயசாயிடுச்சுன்னு ஒதுங்கி ஓய்வு எடுத்துக்கல. அதுதான் அவர் செஞ்ச ஆகச்சிறந்த காரியம். நினைக்கவே இல்ல. இதை கேட்கும்போது உங்களுக்கும் ஒரு பிரமிப்பு ஏற்படும் நாங்க நம்புறோம். அது எப்படி சாத்தியமாச்சு? அந்த ஜெனரேஷன் கேப், தலைமுறை இடைவெளியை அவர் எப்படி கையாண்டார்? அதுதான் அவருடைய மிகப்பெரிய தனித்துவம். பொதுவா மூத்த அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? இளைஞர்கள் அவங்கள தேடி போய் ஆசி வாங்குவாங்க. ஆமா, இல்லனா அவங்க வீட்ல இருந்தபடியே ஒரு அறிக்கை விடுவாங்க. ஆனா சுதந்திர போராட்ட காலத்துல காந்தியடிகளோடும் பிற பெருந்தலைவர்களோடும் களத்துல நின்ற ஒரு மனிதர் பல தசாப்தங்கள் கழித்து 21ஆம் நூற்றாண்டின் இளைஞர்களோடும் அதே வீரியத்தோடு வீதியில் இறங்கி போராடுறார்னா அவருடைய நோக்கம் எவ்வளோ தூய்மையானதா இருந்திருக்கணும். அதிகாரம், பவன் எதன் மீதும் அவருக்கு ஆசை இருந்ததில்லைங்கிறது இதிலேந்தே தெரியுது. உண்மைதான். மக்களுக்கான உரிமை எங்கே மறுக்கப்படுதோ அங்கே அவர் ஒரு சாமானியனா, ஒரு சக தோழனா போய் நின்றுக்காரு. பல தலைமுறைகளை இணைக்கும் ஒரு மாபெரும் பாலமாவே அவர் செயல்பட்டிருக்காரு. அதத்தான் சீமான் மிகவும் நெகிழ்ச்சியோடு பதிவு செய்றாரு. எங்களை போன்ற பிள்ளைகள் முன்னிறுத்த போராட்டங்களில் கூட பங்கேற்ற பெருந்தகை அப்படின்னு ஒரு சொல்லும்போது அந்த மரியாதை நமக்கு நல்லாவே புரியுது. ஒரு தலைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவரே ஒரு இலக்கணமா வாழ்ந்து காட்டியிருக்கார்.
சீமான் தன் உரையில் அவரை எவராலும் குறை சொல்ல முடியாத ஒரு மனித புனிதர் என்று குறிப்பிடுறார். மனித புனிதர் ரொம்ப ஆழமான வார்த்தை இது. அரசியல் இருப்பவர்கள்னாலே பொதுவா ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாவாங்க இல்லையா? கண்டிப்பா. அதுவும் 100 ஆண்டு காலம் பொது வாழ்வில் இருக்கிற ஒருவரை எதிரிகளே இல்லாம எல்லா தரப்பினராலும் மதிக்கப்படும் ஒரு மனிதராக பார்ப்பது என்பது இன்றைய காலகட்டத்துல நினைத்து பார்க்கவே முடியாத ஒண்ணு. எளிமை, நேர்மை, தூய்மை இது அத்தனையோட மொத்த உருவமா அவர் இருந்திருக்காரு. ஒரு தலைவன் இப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரு சான்றவர் என்று சீமான் சொல்றத நம்ம கவனிக்க முடிகிறது. இதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. மனித புனிதர் என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை சீமான் சும்மா சாதாரணமா பயன்படுத்தல. எப்படி? இன்றைய அரசியல் சூழலில் ஒருவரை குறித்து மாற்று சிந்தனை கொண்டவர்கள் கூட எந்த விமர்சனமும் வைக்க முடியாத அளவுக்கு ஒருவர் வாழ முடியும் என்பதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். புனிதர் என்றாலே எந்த ஆசாபாசங்களுக்கும் சுயநலங்களுக்கும் அப்பாற்பட்டவர்னு அர்த்தம். சரியா சொன்னீங்க. அந்த வார்த்தைக்கு 100% பொருத்தமான ஒரு வாழ்க்கை நல்ல கண்ணு அவர்களுடையது. எந்த சொத்து சுகமும் இல்லாமல் மிக எளிய வாடகை வீட்டில் மக்கள் கொடுத்ததை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்ந்து ஒரு பெரு வாழ்க்கை அது. அதனாலதான் அவர் நம்மோடு இல்லை என்று நினைக்கும்போது தனக்கு மிகுந்த மனவலியாக இருப்பதாக சீமான் கூறுகிறார். அவரோட நெருங்கி பழகிய காலங்களை, அந்த நினைவுகளை அவர் ஒரு 100 ஆண்டு கால வரலாறு என்று பெருமையோடு பதிவு செய்றார். இந்த இழப்பு தனிப்பட்ட சீமானுக்கானதல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான இழப்பு. அந்த மாமனிதரோட அறத்தை பத்தி பேசும்போது இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் அவருடைய இறுதி கொடை. ஆமா, அந்த தகவல் ரொம்பவே உணர்வுபூர்வமானது. தாம் வாழ்நாள் முழுவதையும் தன் நேரத்தையும் உழைப்பையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்த அந்த மனிதர் தான் இறந்த பின்னும் கூட இந்த சமூகத்திற்கு பயன்படணும்னு நினைச்சிருக்காரு. தான் இறந்த பிறகு தன் உடலை கூட மருத்துவமனைக்கு கொடையாக வழங்கியுள்ளார் என்ற நிகழ்ச்சியான தகவலை சீமான் பதிவு செய்கிறாரு. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் தன் உடலையும் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். ஒரு மனிதன் தன் கொள்கையில் எவ்வளவு தூரம் உறுதியாக இருந்தால் இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்னு நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பார்க்கணும். நான் வாழ்ந்த காலமும் இந்த மக்களுக்கானது, என் மறைவுக்குப் பின் என் உடலும் இந்த சமூகத்துக்கே பயன்பட வேண்டும் என்ற அந்த தெளிவு இருக்கிறதே, அதுதான் அவரை அந்த உச்சத்துக்கு உயர்த்தது. இந்த மாபெரும் இழப்பினால் வாடும் நல்லகண்ணு அவர்களின் குடும்பத்தாருக்கும் அவரை நேசித்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அனைவருக்கும் தன்னுடைய ஆழமான ஆறுதலையும் புகழ் வணக்கத்தையும் சீமான் மிகவும் உணர்வுபூர்வமாக தெரிவிக்கிறார். சரி, இதுவரை நாம் அந்த மாமனிதரின் வாழ்க்கையையும் அவருடைய ஈடு இணையற்ற தியாகத்தையும் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த உரையாடலின் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். இந்த பகுதி கொஞ்சம் கவனமா விவாதிக்க வேண்டிய ஒண்ணு. ஆமா, இங்கே சீமான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் பலரும் விவாதிக்கக்கூடிய ஒரு கருத்தை முன்வைக்கிறார். மீண்டும் நேயர்களுக்கு நாங்க சொல்றது என்னையா, இந்த கருத்தை நாம் ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா என்பதை தாண்டி மூலப்பொருளை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தான் நாம அலசுறோம். ஆமா, அவர் எழுப்பும் அந்த அடிப்படை கேள்வி ரொம்ப ஆழமானது. சீமான் அவர்கள் இந்த உரையில் அரச மரியாதை மற்றும் அரசு வழங்கும் விருதுகள் குறித்து மிக கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அரச மரியாதை என்பது கேட்டு வாங்குவதல்ல, அவருக்கு அது தாமாகவே கொடுக்கப்பட வேண்டும் என்று மிக உறுதியாக சொல்றார். நாட்டு விடுதலைக்காக போராடிய ஒருவருக்கு அரச மரியாதை தானா கொடுக்கப்படணும். ஆனா அதை இந்த அரசாங்கம் செய்யுமா என்று தெரியவில்லை என்ற ஒரு சந்தேகத்தையும் விரக்தியையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இது அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட அரசையோ அல்லது ஆட்சியோ நோக்கிய விமர்சனம் மட்டும் கிடையாது இல்லையா? நிச்சயமா கிடையாது. இது பல தசாப்தங்களாக தொடர்ந்து வரும் ஒட்டுமொத்த அமைப்பின் மீதான ஒரு வரலாற்று விரக்தி. சுதந்திரத்திற்காக தங்கள் முழு வாழ்க்கையும் தியாகம் செய்தவர்களுக்கு அரசும் சமூகமும் உரிய அங்கீகாரத்தை தாமாகவே முன்வந்து கொடுக்கணும். ஆனா யதார்த்தத்துல அந்த அமைப்பு அந்த தியாகங்களை ரொம்ப எளிதா கடந்து போயிடுது. அதத்தான் அவர் சொல்றாரு. அவர்கள் செய்வார்களா என்று தெரியவில்லை என்று அவர் சொல்லும்போது அந்த வலி ரொம்ப வெளிப்படையா தெரியுது. உண்மையான தியாகங்களை இந்த அதிகார அமைப்பு எப்படி கையாளுகிறது அப்படிங்கிற சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கும் ஒரு கேள்வியாதான் இதை பார்க்க முடிகிறது. அந்த வரலாற்று விரக்தியை அவர் சில உதாரணங்கள் மூலமா விளக்குறாரு. எங்க பாட்டன் நாட்டு விடுதலைக்கு செக்கிழுத்தவனுக்கே கொடுக்கல, விடுதலை பாடிய பாவலன் பாரதி நம்ம பாட்டன் அவனுக்கே கொடுக்கல அப்படின்னு ரொம்ப கோபத்தோடும் ஆற்றாமையோடும் குறிப்பிடுகிறார். வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார் போன்றவர்கள் எந்த அளவுக்கு இந்த மண்ணுக்காக தியாகம் செஞ்சாங்க, எப்படி வறுமையில வாடினாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த நாடு உரிய விருதுகளையோ அங்கீகாரத்தையோ அவர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கறத அவர் சுட்டிக்காட்டுறாரு. விருதுகள் மீதான கட்டமைப்பே சீமான் இங்க கேள்வி கேட்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வாதம். சீமான் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா,
வ.உ.சி. மற்றும் பாரதியார் போன்ற தியாகிகளுக்கு கிடைக்காத விருதுகள், அரசாங்கத்தின் அங்கீகாரங்கள், இது எதுவுமே தியாகத்தின் உண்மையான அளவுகோல் கிடையாது. வரலாற்றை திரும்பி பார்த்தால் பல உண்மையான தியாகிகள் வறுமையிலும் கவனிக்கப்படாமலும் தான் இறந்திருக்கிறார்கள் என்பதை நாம மறுக்க முடியாது. அதனால அந்த விருது மேல எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு மதிப்பிருக்கிறதில்ல என்று அவர் சொல்வதன் அர்த்தம் அதுதான். ஒரு விருது ஒரு மனிதனின் தியாகத்தை மதிப்பிடுவதில்லை, மாறாக அந்த மனிதரின் தியாகத்தால தான் அந்த விருதுக்கே ஒருவேளை மதிப்பு வரலாம். உண்மையான தியாகிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத அமைப்பின் மீது அவருக்கு இருக்கும் தார்மீக கோபம் இது. இந்த இடத்தில்தான் சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையான ஒரு ஒப்பீட்டை முன்வைக்கிறார். சச்சின் டெண்டுல்கர் பத்தின ஒப்பீடு தானே? ஆமா, ஒரு விளையாட்டு வீரரான சச்சின் டெண்டுல்கருக்கு இந்த நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்படுகிறது. ஆனால் தங்களின் வாழ்நாளையே நாட்டுக்காக அர்ப்பணித்த, சிறைச்சாலைகளில் தங்கள் இளமையை தொலைத்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அந்த உயரிய விருதுகள் வழங்கப்படவில்லை என்று சீமான் விமர்சிக்கிறார். விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்த விருத விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்கும்போது அந்த விருது மேல நமக்கு மதிப்பில்ல, அது பேசி பயனில்ல என்று விரக்தியா முடிக்கிறார். இதை கேட்கும்போது சச்சின் டெண்டுல்கருக்கு விருது கொடுத்தது தப்பான ஒரு கேள்வி நேயர்கள் உங்களுக்கு எழலாம். ஆனா சீமான் சொல்றதோட அடிப்படை வேற இல்லையா? கண்டிப்பா. இது சச்சின் டெண்டுல்கர் மீதான தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது. விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் மீதான சமூகத்தின் அளவுகோல் எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்ற ஒரு பெரிய கேள்வியோட இதை நம்ம இணைத்து பார்க்கணும். விளையாட்டோ அல்லது கலையோ ஒரு நாட்டின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்தும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதற்காக அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதும் இயல்பானது. ஆனால் சீமான் முன்வைக்கும் மையமான வாதம் என்னவென்றால், உயிரை கொடுத்து நாட்டை மீட்டவர்களுக்கான முன்னுரிமை எங்கே போனது என்பதுதான். ஒரு மனிதன் தன்னை முழுமையாக அழுத்துக்கொண்டு ஒரு தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடுகிறான், இன்னொருவர் தன் திறமையால் மக்களை மகிழ்விக்கிறார். இந்த இரண்டில் சமூகம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது, எதை உச்சபட்ச தியாகமாக பார்க்கிறது என்ற அந்த முரண்பாட்டைத்தான் அவர் ரொம்ப அக்ரெசிவா கேள்வி கேட்கிறாரு. தியாகத்தை விட கேளிக்கைகளுக்கும் புகழுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அமைப்பின் மீதான ஒரு அறச்சீற்றமாத்தான் இதை பகுப்பாய்வு செய்ய முடிகிறது. இதை இவ்வளவு ஆழமா சிந்திக்கும் போதுதான் சீமானின் அந்த உணர்ச்சிகரமான பேச்சின் உள்ளர்த்தம் நமக்கு புரியுது. விருதுகள் குறித்து அவர் வைக்கும் இந்த விமர்சனங்கள் பல விவாதங்களை எழுப்பக்கூடியவை என்றாலும் அவருடைய அடிப்படை நோக்கம் என்பது ஐயா நல்லக்கண்ணு போன்ற, வ.உ.சி., பாரதியார் போன்ற தன்னலமற்ற தியாகிகளை இந்த சமூகம் எப்படி நினைவில் வச்சுக்க போகுதுங்கிற கவலைதான். நாம இப்போ இந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, இன்றைய உரையாடலில் நாம பல முக்கியமான விஷயங்களை அலசியிருக்கிறோம். ஒரு மாபெரும் தலைவரின் தன்னலமற்ற தியாகம், 100 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து காட்டிய எளிமையான வாழ்க்கை, ஒரு பெரிய தலைமுறை இடைவெளியை உடைத்து இளைஞர்களோடு இணைந்து நின்ற விதம் ஆகியவற்றை நாம பார்த்தோம். அதே சமயம் அரசு விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் குறித்து சீமான் முன்வைத்த கடுமையான ஆனால் சிந்தித்த தூண்டும் விமர்சனங்களையும் நம்ம விரிவாக பார்த்தோம். இந்த தேடலை முடிக்கும் முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு புதிய, அதே சமயம் ஆழமான சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறோம். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தன் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்காக கொடையாக அளித்தார் என்று பார்த்தோம் அல்லவா? இது இன்றைய அரசியல் சூழலோடு கொஞ்சம் பொருத்தி பாருங்க. இன்றைய அரசியலில் ஒரு தலைவரின் செல்வாக்கு என்பது அவருக்காக எழுப்பப்படும் பிரம்மாண்டமான சிலைகள், கட்டப்படும் நினைவிடங்கள் மற்றும் அவர் விட்டுச் செல்லும் அடையாளங்களை வைத்தே அளவிடப்படுகிறது. ஆனால் ஒரு கல் அல்லது செங்கல் கூட தன் நினைவாக இருக்கக்கூடாது என்று கருதி தன் உடலை கூட அறிவியலுக்காக கொடுத்துவிட்டு எந்த ஒரு சுவடும் இல்லாமல் மறைந்து போன ஒரு தலைவரின் அறம் எங்கே இருக்கிறது? சிலைகளும் நினைவிடங்களும் மட்டுமே ஒருவரின் வரலாற்றை தாங்கி நிற்குமா? அல்லது எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் மக்களின் மனசாட்சியிலும் அவர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களிலும் ஒரு சித்தாந்தமாக மட்டுமே வாழ்வதுதான் ஒரு மாபெரும் தலைவனுக்கு உண்மையான அழியாத புகழா? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. ரொம்பவே சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வி. தமக்கென்று ஒரு செங்கல்லை கூட விட்டுச் செல்லாமல் சித்தாந்தமாக மட்டுமே நிலைத்திருக்க நினைத்த அந்த மாமனிதரின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் மிகப்பெரியது. நீங்களும் இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து பாருங்கள். இந்த தேடல் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையையும் தெளிவையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றொரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. நன்றி.